மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக வருமானத்தை திட்டமிடுவோம். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக வருமானத்தை திட்டமிடுவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது புன்னகையல்ல, அது ஒரு நிலை. அது மனநிம்மதி, உறவு நலன், சுதந்திரம் ஆகியவற்றின் கூடுசேர். இந்த மகிழ்ச்சியை நாம் எங்கு உருவாக்க வேண்டும்? நம் வீட்டில், நம் குடும்பத்தில். அதற்காகவே நாம் தினமும் உழைக்கிறோம். ஆனால் சிரமம் இன்றி சுகம் கிடைக்குமா? இல்லை. ஆனால் திறமையுடன் சிரமப்பட்டால் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாமே வடிவமைக்க முடியும். அதற்கான முக்கியமான ஒன்றுதான் நம் வருமானத்தை திட்டமிடுவது. நாம் சம்பாதிப்பது முக்கியம்தான். ஆனால் எவ்வாறு திட்டமிட்டு செலவழிக்கிறோம்? எவ்வாறு சிறு முதலீடுகள் செய்கிறோம்? எப்படி பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான சேமிப்புகள் உருவாக்குகிறோம் என்பதுதான் நம் குடும்பத்தின் நிம்மதியான நாட்களுக்கான பூமிகையை அமைக்கிறது. நாம் குழந்தைகளுக்கு கல்வி தர விரும்புகிறோம். நம் துணைக்கு ஒரு உறுதியான வாழ்க்கை தர விரும்புகிறோம். மூப்பில் யாரையும் சார்ந்திருக்காமல் வாழ விரும்புகிறோம். இவையெல்லாம் இப்போது செய்யும் திட்டமிடலால் மட்டுமே சாத்தியம். வாழ்க்கை என்பது சம்பாதிப்பது அல்ல, அதை அறிவுடன் இயக்குவது. குடும்பம் என்பது ஒரு திட்டம். அதை வருமானத்தின் வழியாக மலரச் செய்ய வேண்டும். அதனால் நண்பர்களே, நாம் இன்று எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் அதை எப்படி திட்டமிடுகிறோம், செலவழிக்கிறோம், சேமிக்கிறோம், முதலீடு செய்கிறோம் என்பதே முக்கியம். இனி நாம் ஒரு இலக்குடன் வாழுவோம். சம்பாதிப்பது மகிழ்ச்சிக்காக, செலவழிப்பது சிந்தனையுடன், வாழ்வது நிம்மதியாக. வாழ்க்கையின் இறுதி இலக்கு மகிழ்ச்சி. அது மன நிம்மதி, உறவு நலம், சுதந்திரம் ஆகியவற்றின் ஒரு சேர்க்கை. இந்த மகிழ்ச்சியை நாம் உருவாக்க வேண்டியது எங்கே? நம் குடும்பத்தில். அதற்காக நாம் தினமும் உழைக்கிறோம். ஆனால் சம்பாதிப்பது மட்டும் போதாது. அதை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும். வாழ்க்கை வருமானம் திட்டம், குடும்பம் நிம்மதி, பாதுகாப்பு. ஒரு உண்மையான கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். அது நண்பனைப் பற்றியது. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் ரவியின் மனைவி மெதுவா கேட்டாள், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாம போச்சே. அந்த ஒரு வாக்கியம், அது அவனை துரத்தி போனது. வேலை, சம்பளம், EMI எல்லாம் இருந்தும் நான் எதையோ தவறவிட்டேன். சில வருடங்களுக்கு முன்னால் ரவி ஒரு சின்ன நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். ஊதியம் மோசமாக இல்லை. அதனால்தான் ரவி நினைத்தான், நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னா அதிகம் சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்தில் பிஸியாக வேலை பார்த்தான். ஆனால் அவன் ஒரு காலத்தில் அவனுடைய வாழ்க்கையை பிஜின்னு தான் நினைத்தான். அதுவே அவனுக்கும் பெஸ்ட்னு நினைத்தான். காலையில் வேலை, மாலையில் ஸ்ட்ரெஸ், கடைசில மாதம் கடன் கட்டணங்கள். ஆனா ஒரு கட்டத்தில் புரிந்தது, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் திட்டமில்லாம செலவழிச்சீங்கன்னா அது வெறும் மணல் மேடை. ஒருமுறை ரவி வீட்டுக்கு வந்ததும் ரவியின் குழந்தை ரவியிடம் கேட்டாள், அப்பா, நீங்க எப்பவுமே பணம் பற்றிதான் பேச்சிங்க, நம்ம வீட்டு சிரிப்பு எங்க போச்சு? அந்த ஒரு கேள்வி ரவியின் வாழ்க்கையை உலுக்கிவிட்டது. ஒரு சனிக்கிழமை மாலை, வீட்டில் நிம்மதியான நேரம். பழைய பள்ளி போட்டோஸை பார்க்கும்படி ரவியின் மகள் கேட்டாள். அந்த ஆவணங்களை திரும்பி பார்த்தபோது ரவி கையிலிருந்து ஒரு பழைய மின் கட்டண ரசீது கீழே விழுந்தது. அதை எடுத்துக்கொண்டு ரவியின் மகள் அதை கண்ணாடி போல பார்த்துவிட்டு சொன்னாள், அப்பா, இது மாத்திரம் இல்லாமல் நம்ம வீட்டில் நிறைய பழைய பில்லுகள் தான் அதிகமாயிருக்கே. அந்த ஒரு கேள்வி. முதல் முறையாக ரவி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கணக்கு போல பார்க்க ஆரம்பித்தான். சம்பளம் மாதா மாதம் வருது. ஆனா சேமிப்பு 0. புது கைபேசி, புது சாப்பாடு, புது அனுபவம். ஆனா பழைய கடன் மட்டும் தொடருது. வீட்டில் சிரிப்பு இருக்கிற மாதிரியே தோன்றுது. ஆனா மன நிம்மதி கிடையாது. அன்றிரவு ரவியால நிம்மதியா தூங்கவே முடியல. அந்த இரவு ரவி உறங்கல. அவருடைய கண்களில் அவருடைய மகளின் சிரிப்பு வரலை. என் வீட்டில் ஏன் நிம்மதி இல்லை என்றான். பணம் இருக்கிறது, ஆனா அமைதி இல்ல. குடும்பம் இருக்கிறது, ஆனா நெருக்கம் இல்ல. அடையாளம் இருக்கிறது,
ஆனா அமைதி கிடையாது. இதான் நம்ம வாழ்க்கையா? இனி வாழ்க்கையை சம்பள பட்டியலா அல்ல, மன நிம்மதியோட கணக்கிடப் போறேன் என்றான். அந்த நாளே ரவி ஒரு வித்தியாசமான முடிவெடுத்தான். இனி என் வருமானத்தை மகிழ்ச்சிக்காக வடிவமைக்கணும். அடுத்த நாளே ரவி வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் போட்டான். எவ்வளவு செலவா இருக்கு எழுதி பார்த்தான். அவன் எடுத்த முதல் 3 அடிகள். மாத வருமானம், செலவு கணக்கு புத்தகம். எதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறேன் நிச்சயம் எழுத ஆரம்பித்தான். 10% சேமிக்க ஆரம்பித்தான். 10% சேமிப்பு சம்பளம் வந்தவுடனே நகர்த்திதான். மிச்சம் சேமிக்கல. சேமிப்பு மிச்சமா இருந்தது. முதன்முதலாக வீட்டில் எல்லோருடனும் பொருளாதாரம் பற்றி பேசிதான். குழந்தைக்கும் மனைவிக்கும் அவன் கனவுகளை பகிர்ந்தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்கினான். இம்போர்ட்டன்ட்லி அனைத்தும் குடும்பத்துடன் பண்ணினான். 3 மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம். அதே சனி மாலை ரவியின் மகள் வந்தாள். ஒரு படத்தை ரவியின் கையில் கொடுத்தாள். அதில் அவள் என் குடும்பத்தை வரையற்றி எழுதினாள். This is our happy house. மாநிலை takes care of us. He is smart now. அந்த ஒரு வரி ரவியின் வாழ்க்கையின் ரியல் salary தான். 6 மாதத்துக்கு பிறகு ரவியின் வீடு பழைய வீடுதான். ஆனா அதில் ஒரு புதிய நிம்மதி வந்தது. குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சது. ஏனென்றால் ரவியும் சிரிக்க ஆரம்பித்தான். மனதில் ஒரு நம்பிக்கை வந்தது. நான் என் குடும்பத்தை நிம்மதியாக வைத்திருக்கிறேன் என்ற உணர்வு. அந்த உணர்வுதான் ரவிக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. அந்த ஒரு படத்துக்குள் இருந்தது அவன் வாழ்க்கையின் முழு அர்த்தம். இதுதான் உண்மையான சம்பளம். அவன் வாழ்க்கை என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா இல்லையா என்பதை சம்பளத்தால் அளக்கக்கூடாது. அதை நம்ம வீட்டில் இருக்கும் சந்தோஷத்தால் தான் தெரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்கலாம், ஆனா திட்டமிடலில்லாத வாழ்க்கை அது சத்தமில்லாமல் சோர்ந்து வீட்டைப் போல. நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மிடம் அன்பும் நேரமும் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு அடித்தளம் நம்முடைய வருமானத்துக்கான திட்டமிடல்தான். நண்பர்களே, நாம் எல்லோரும் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சம்பாதிப்பை திட்டமிடும் நாள்தான் நம் குடும்ப வாழ்க்கையின் மாற்ற நாளாக மாறும். சம்பாதிப்பது மகிழ்ச்சிக்காக, செலவழிப்பது சிந்தனையுடன், வாழ்வது நிம்மதியாக. அவன் குடும்பத்தை நிம்மதியுடன் வாழ வைக்க கற்றுக்கொண்டான். ஏனெனில் அவன் வருமானத்தை மகிழ்ச்சிக்காக வடிவமைத்தான். இது ரவியின் வாழ்க்கையில் நடந்த மாற்றம். இது உங்களுக்கும் நடக்கலாம். அவன் மாற்றம் கண்டான். அந்த மாற்றத்தை நீங்களும் காணலாம். இன்றே ஆரம்பிக்கலாம். தொடங்குங்கள். இந்த உலகத்தில் நாம் எதற்காக உழைக்கிறோம்? பெரிய வீடு வாங்கத்தா? புது கார் வாங்கத்தா? இல்லை. நாம் உழைப்பதற்கான உண்மையான நோக்கம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. ஆனால் அக்குடும்ப மகிழ்ச்சி தானாக வராது. அதை நாம் திட்டமிட்டு உருவாக்க வேண்டும். சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் அது போதுமா? இல்லை. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட எப்படி செலவழிக்கிறோம் என்பது முக்கியம். தேவையான செலவுகள், தேவையில்லாத விருப்ப செலவுகள், ஒவ்வொரு ரூபாயையும் பார்த்து திட்டமிட வேண்டும். சேமிப்பு, முதலீடு, எதிர்கால பாதுகாப்பு. இன்று சிறு சேமிப்பு, நாளை பெரிய நிம்மதி. குழந்தைகளின் கல்வி, அவசர நிலைகள், ஓய்வு கால வாழ்க்கை. இதற்கெல்லாம் இப்போது முதலீடு செய்ய வேண்டும். குடும்ப நலனுக்காக வருமானம் பயன்பட வேண்டுமே. அனைத்து உறவுகளுக்கும் நிம்மதியான வாழ்க்கை தரும் வழி பொருளாதார கட்டுப்பாடு. பிள்ளைகளுடன் நேரம் செலவிட வேண்டும். துணைக்கு உறுதியான துணையாக இருக்க வேண்டும். வீட்டில் மனநிம்மதி நிலவ வேண்டும். இவை அனைத்தும் நம் வருமானம் நன்றாக செயல்பட்டால் மட்டுமே சாத்தியம். நம்மிடம் கண்ட்ரோல் இருக்கட்டும், பணத்திடம் இல்லாமல். பணம் ஓட வேண்டிய பாதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அது நம்மை ஓட வைக்கக்கூடாது. மாதாந்த செலவு பட்டியல், கணக்கு பழக்கம், கணிசமான முதலீடு. இவை நம்மை பணத்தில் அடிமையாகாமல் அதை நமக்கு சேவைக்குரியதாக மாற்றும். நண்பர்களே, நம் வருமானத்தை திட்டமிட்டு செலவழிப்பது நம் குடும்பத்தை பாதுகாப்பது மட்டும் அல்ல, அது நம் மன நிம்மதியின் முதலீடு. நண்பர்களே, வருமானத்தை திட்டமிடுவது என்பது கணக்கு விஷயமல்ல, அது நம் குடும்பத்தின் நிம்மதியை உருவாக்கும் வழி. நம் வாழ்க்கையின் சுருக்கம் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வரி.
சம்பாதிப்பது மகிழ்ச்சிக்காக, செலவழிப்பது சிந்தனையுடன், வாழ்வது நிம்மதியாக. இன்றே தொடங்குங்கள் உங்கள் வருமானத்தை உங்கள் மகிழ்ச்சிக்காக வடிவமைக்க. நன்றி. வாழ்த்துகள். மகிழ்ச்சியான சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கான பயணத்தை இன்று தொடங்குவோம். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வுக்கு சென்று சேர்ப்போம். எழுதியவர் பென் மாசில்லாமணி.